ஷார்ட்டா டே 1ல இருந்து டே 7 வரை போட்ட ஹர்லி ஜாக்சன் பிரீடத்தானோட கம்பைலேஷன் தாங்க இது. பார்க்காதவங்க பாருங்க. உங்களோட ஸ்கூல் ப்ராஜெக்ட் மர்டர் கேஸ் சால்வ் பண்றதா இருந்திருக்குதா? திஸ் இஸ் டே 1 ஆஃப் ஹோலி ஜாக்சன் ரீடத்தான். 5 வருஷம் முன்னாடி ஆண்டி பெல்லுங்கிற பொண்ணு அவளோட பாய் ஃப்ரெண்ட் சால் சிங் மர்டர் பண்ணிட்டதா சொல்லி கேஸை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. பட் பிப்புங்கிற பொண்ணு அதை நம்பல. அவளோட ஸ்கூல் ப்ராஜெக்ட்காக அந்த கேஸை ரீஓபன் பண்றா. அந்த கேஸை தோண்ட தோண்ட அவளுக்கு தெரிய வருது இந்த ஸ்மால் டவுன்ல எல்லாரும் போய் சொல்றாங்கன்னு. இதை ரீட் பண்றப்ப இதுல வர ஒவ்வொரு கேரக்டரும் சஸ்பெக்ட் லிஸ்ட்ல தான் இருந்தாங்க. இவங்கெல்லாம் கொலை பண்ணிருக்க சான்ஸ் இருக்குன்னு பிப் பர்சன்ஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு ஒரு சஸ்பெக்ட் லிஸ்ட் கிரியேட் பண்ணுவா. that sparked my interest. பிப் எவ்ரி பர்சனை இன்டர்வியூ பண்ணதுக்கு அப்புறம் ரெக்கார்ட் என்ட்ரி மாதிரி எழுதி வைப்பா. அதுல இருந்து அவ கன்க்ளூஷன்ஸ் டிரா பண்ணது நல்லா இருந்தது. பிப்போட கேரக்டரைசேஷன் இஸ் த அல்டிமேட். அவளோட போல்ட்னஸ், நாட் கிவிங் அப் ஆட்டிடியூட், டீடைல்ஸ் நோட்டீஸ் பண்ற ஸ்கில்லாம் வெல் ரிட்டன். அடுத்து என்னங்கிற சஸ்பென்ஸ் எலமெண்ட் கீப்ஸ் யூ ரீடிங் டில் எண்ட். கம்ப்ளீட் பேஜ் டர்னர். அண்ட் தி புக் இஸ் ஒரு மர்டர் கேஸ் சால்வ் பண்ணதுக்கு அப்புறம் இனி எந்த கேஸும் சால்வ் பண்ண மாட்டேன்னு இருந்தா பிப். பட் செகண்ட் மிஸ்ட்ரி அவளோட பெர்மிஷன் இல்லாமலே அவளோட வாழ்க்கைக்குள்ள வந்துருச்சு. This is day 2 of Holy Jackson Readathon. இந்த புக்ல பிப் ஒரு ட்ரூ கிரைம் பாட்காஸ்ட் தொடங்குவா. அதே நேரம் அவளோட ஃப்ரெண்டான கானர் ரெனால்ட்ஸோட பிரதர் ஜேமி ரெனால்ட்ஸ் அப்ரப்டா மிஸ்ஸிங். ஜேமி பெரிய பையன் வந்துருவான்னு போலீஸ் சொல்றாங்க. பட் பிப்போட கட் ஃபீலிங் வேற ஒன்னு சொல்லுது. அப்புறம் என்ன, டிடெக்டிவ் மோட் ஆன். ரொம்ப டார்க் க்ளோஸ், சீக்ரெட்ஸ், லைஸ்லாம் அன்கவர் ஆகும். இதுல ஒரு கேட் ஃபிஷிங் கான்செப்ட் ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு. ஃபேக் ஐடென்டிட்டி வச்சு க்ளோஸ் அன்கவர் பண்ணது that holds my heart. சஸ்பென்ஸ் ஒரு புது லெவலுக்கு உயர்த்ததுன்னே சொல்லலாம். நாம ஸ்டோரி புக் ரீட் பண்ணிட்டு இருக்கோம். இதுக்குள்ள இன்னொரு சூப்பர் இன்டென்ஸான சீரியல் கில்லர் ஸ்டோரி வச்சது பிரில்லியன்ட். பிப்போட கேரக்டர் growth is phenomenal. She is not the same girl from book 1. அவளோட மென்டாலிட்டி, மெச்சூரிட்டி, எமோஷனல் growthலாம் well written. Finally, இந்த புக் ஒரு adrenaline plus emotional ride plus 100% page turner package-னு சொல்லலாம். It is a sequel to A Good Girl's Guide to Murder and the book is Mystery இனிமே இல்ல. பிப்போட லைஃபே டேஞ்சர்ல தான் இருக்கு. This is day 3 of Holy Jackson Readathon. இந்த டைம் ஸ்கூல் ப்ராஜெக்ட் இல்ல, போட்காஸ்ட் இன்வெஸ்டிகேஷன் இல்ல, பிப்புக்கும் டேஞ்சருக்கும் இடையே டிஸ்டன்ஸே இல்ல. இந்த புக்ல பிப் கேசஸ்லாம் சால்வ் பண்ணல. அவளை யாரோ ஃபாலோ பண்றாங்க, த்ரெட்டன் பண்றாங்க அண்ட் அவளை ஃப்ரேம் பண்றாங்க. பிப்போட கேரக்டர் கியூரியஸ் கேர்ள்ல இருந்து இம்பாசிபிள் டெசிஷன் எடுக்கும் அளவுக்கு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகியிருக்கும். என்ன பொறுத்தவரை ப்ரீவியஸ் 2 புக்ஸ் பேஜ் டர்னர், பட் இது ஸ்லோ பர்னர் தான். அண்ட் இட் இஸ் த லாஸ்ட் சீக்வல் டு A Good Girl's Guide to Murder book. And the book is As Good as Dead. ஒரே நைட்ல விளையாடி முடிக்கிற கேம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கதாபாத்திரம். யாரையுமே நம்ப முடியாது. குரூப்ல ஒரு நபர் கொலைகாரர். நீங்க இந்த கேமை விளையாடுவீங்களா? This is day 4 of Holy Jackson Readathon. In the book, A Good Girl's Guide to Murder trilogy-யோட prequel. பிப் ஃபிட்ஸ் அமோபியோட வேர்ல்ட் ஆண்டி கேஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்குங்கிறத காட்டுற ஒரு ஷார்ட் ரீட். பிப்பும் பிப்போட ஃப்ரெண்ட்ஸும் மர்டர் மிஸ்ட்ரி கேம் விளையாடுவாங்க. இது என்ன கேம்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கேரக்டர் அசைன் ஆகியிருக்கும். அவங்க கொடுத்திருக்க இன்ஸ்ட்ரக்ஷன் ஏத்தபடி ஆக்ட் பண்ணுவாங்க. இந்த குரூப்ல ஒரு நபர் மட்டும் மர்டரர், அவரை கண்டுபிடிக்கணும். as simple as that. பிலோட எலமெண்ட்ஸ் சொல்லணும்னா, ரீட் பண்றப்ப நாமளே அந்த கேமோட இன்னொரு பிளேயர் ஆகிடுவோம், க்ளோஸ்லாம் கனெக்ட் பண்ணிக்கிட்டு. ஃபன் மோட்ல இருந்து டிடெக்டிவ் மோட் ஆக்டிவேட் ஆகும். ஸோ ரீடர் இஸ் நாட் அ பாசிவ் ரீடர். யூஆர் திங்கிங், கெஸ்ஸிங், டவுட்டிங் அண்ட் இன்வெஸ்டிகேட்டிங் அலாங் வித் பிப். ஃபைனலி இது ஷார்ட் ரீட் தான், பட் அடுத்து நடக்க போற நிகழ்வுகளுக்கு பிள்ளையார் சொல்லி போட்ட புக் கில் ஜாய். இவங்க எங்கன்னே தெரியாத ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டாங்க. இவங்க உயிர் வாழ இன்னும் 8 மணி நேரம் தான் இருக்கு. And இவங்கள ஒரு நபர்னால தான் they are stuck. This is day 5 of Holy Jackson Readathon. 6 friends ஒரு ரோட் ட்ரிப் பிளான் பண்ணி ஜர்னி ஸ்டார்ட் பண்றாங்க. அண்ட் அன்எக்ஸ்பெக்டடா நைட்டு நேரத்துல ஒரு இடத்துல ட்ராப் ஆகிட்டாங்க. இந்த 6 பேர்ல ஒருத்தர் டெட்லி சீக்ரெட்டை மறைக்கிறாங்க. நெட்வொர்க் இல்ல, ஹெல்ப் இல்ல. ஒவ்வொரு மணி நேரம் போக போக டேஞ்சர் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கு. இந்த புக்கோட கதைக்களம் எப்படி எழுதப்பட்டிருக்குன்னா, டைமை வச்சுதான். ஈச் சாப்டர் இஸ் டைம். டென்ஷன் நேரம் போக போக கூடிக்கிட்டே போகும். அண்ட் as a reader நாம அந்த 6 பேரையுமே சஸ்பெக்ட் பண்ற ஸ்டேட்டுக்கு வந்துருவோம். இந்த புக் வாசிக்கிறப்ப நாம ஏதோ அந்த 6 கேரக்டரோட ட்ராப் ஆன மாதிரி ஃபீல் பண்ணுவோம். யாரு ட்ராப் பண்ணா, எதுக்காக பண்ணாங்க, யார் அந்த சீக்ரெட்டை மறைக்கிறா, அண்ட் டைட்டிலுக்கு ஏற்ப 6 பேர்ல யார் உயிரிழக்க போறாங்கிறத சொல்லும் த்ரில்லர் 5 Survive. ஒரு விமன் காணாம போயிடுறாங்க.
வேர்ல்டும் மூவ் ஆன் ஆகிருச்சு. பல வருடங்களுக்கு பிறகு அந்த விமன் திரும்பி வராங்க உயிரோட. பட் அவங்க காணாம போனதை விட அவங்களோட ரிட்டர்ன் ரொம்ப அச்சுறுத்தலா இருக்கு. திஸ் இஸ் Day 6 ஆஃப் ஹோலி ஜாக்சன் ரீடாத்தான். இந்த ஸ்டோரி ஒரு டீனேஜ் கேர்ள் பெல் பிரைஸ மையமா வச்சு உருவாக்கப்பட்டிருக்கு. இவளோட அம்மா இவ 1.5 year பேபியா இருக்கும்போது எந்த தடையுமே இல்லாம காணாம போயிடுறாங்க. பல வருடங்களுக்கு பிறகு இவளோட அம்மா வேனிஷ் ஆனதை டாக்குமெண்ட்ரியா எடுக்கலான்னு கேஸ தோண்டும் போது பெல்லோட அம்மா ரேச்சல் பிரைஸ் ரீஅப்பியர் ஆகுறாங்க. என்னோட POVல இது ஸ்லோ பர்னர் தான். இன்வெஸ்டிகேஷன், மீடியாவோட ப்ரெஷர், எமோஷனல் மேனிபுலேஷன் போன்ற எலமெண்ட்ஸ் பிளெண்டான ஸ்டோரி இது. ஏன் ரேச்சல் பிரைஸ் டிஸப்பியர் ஆனாங்க? யார் இவங்களோட டிஸப்பியரன்ஸ்க்கு ரெஸ்பான்சிபிள்? உயிரோட இருந்திருந்தா ஏன் முன்னாடியே வரல? பெல் பிரைஸ்க்கு ரேச்சல் டிஸப்பியர் ஆனதை விட இப்போ தன்னோட அம்மாவை நம்புறது ஏன் கஷ்டமா இருக்குங்கிற பல கேள்விகளுக்கு ஆன்சர் தான் தி ரீஅப்பியரன்ஸ் ஆஃப் ரேச்சல் பிரைஸ். இமேஜின் யோர் ஜெட். உங்களை மர்டர் பண்ணணும்னு உங்க தலையில ஃபோர்ஸா அடிக்கிறாங்க 3 times. பட் நீங்க சாகல. நாட் குவைட். திஸ் இஸ் Day 7 ஆஃப் ஹோலி ஜாக்சன் ரீடாத்தான். நீங்க எந்திரிச்சு பாக்குறப்ப ஹாஸ்பிட்டல்ல இருக்கீங்க அண்ட் டாக்டர் சொல்றாங்க உங்களுக்கு பிரைன் அனியூரிசம் இருக்குன்னு அண்ட் இன்னும் 7 days தான் உயிரோட இருப்பீங்கன்னு. அண்ட் இப்ப முடிவெடுக்கிறீங்க நம்மளை யார் இந்த நிலைமைக்கு ஆளாக்குனதுன்னு தெரியாம சாக கூடாதுன்னு. சோ இருக்கிற லிமிட்டட் டைம்ல உங்களோட ஓன் மர்டர் சால்வ் பண்ண கிளம்பிட்டீங்க. 7 days டு சால்வ் யுவர் ஓன் மர்டர். பிலோவட் எலிமெண்ட் சொல்லணும்னா இந்த கதைக்களம் மெமரி, அர்ஜென்சி அண்ட் பெர்ஸ்பெக்டிவ்னு கையாளப்பட்டிருக்கு. அண்ட் கான்ஸ்டன்ட் குவெஸ்டனிங் இருந்துட்டே இருக்கும், டைம்குள்ள ட்ரூத் அன்கவர் பண்ண முடியுமான்னு. அண்ட் தி புக் இஸ் நாட் குவைட் டெட் இட்.